சபாநாயகர் அப்பாவு மீது அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி. குரல் வாக்கெடுப்பு மற்றும் டிவிஷன் முறையில் போதிய ஆதரவு இல்லாததால் தோல்வி. சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு 63 பேர் ஆதரவு, 154 பேர் எதிர்ப்பு தெரிவித்ததால் தீர்மானம் தோல்வியடைந்ததாக அறிவிப்பு. சபாநாயகர் அப்பாவு நடுநிலையோடு செயல்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. அப்பாவு கனிவானவர், அதே நேரத்தில் கண்டிப்பானவர் என்றும் பேரவையில் புகழார். தலைவர் ஜனநாயக கொள்கைகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். மற்றவர்கள் மனம் வருந்தாத அளவில் தன்னுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்பவர். நேர்மையாக கருத்துக்களை ஆணித்தரமாக முன்வைக்கக்கூடிய பண்பு கொண்டவர். ஆசிரியராக இருந்து அரசியலுக்கு வந்தவர் நம்முடைய மாண்புமிகு அப்பாவு அவர்கள். கனிவானவர், ஆனால் அதே நேரத்தில் கண்டிப்பானவர். உட்கட்சி பிரச்சனையை திசை திருப்புவதற்காகவே சபாநாயகர் அப்பாவு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளது அதிமுக. முந்தைய அதிமுக ஆட்சியில் சட்டப்பேரவையில் நடந்த விதிமீறல்களை நினைத்தாலே நெஞ்சம் சுடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. அன்றைக்கு இந்த அவையில் நான் பேசியதை எண்ணி பார்க்கிறேன். எத்தனை விதிமீறல்கள், மரபுகளிலிருந்து விலகல்கள் என்னுடைய உரையில் அன்றைக்கு நான் சுட்டிக்காட்டியுள்ளேன். நினைத்து பார்த்தாலே நெஞ்சம் சுடுகிறது. உட்கட்சிக்குள்ள ஏற்பட்ட குழப்பத்தால் அதை திசை திருப்ப இப்படி ஒரு தீர்மானமா? இந்த விவாதத்தை வெளியில் உள்ளவர்கள் நடத்தப்படும், நாம் நடத்துவாங்க. வெளியில் நடத்தப்படும். மக்களின் பிரச்சனைகள் குறித்து பேசும் போது சபாநாயகர் அப்பாவு பல குறுக்கீடுகளை செய்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் EPS குற்றச்சாட்டு. கேள்வி நேரத்தில் உறுப்பினர்கள் பேசும் போது நேரலை செய்யப்படுவதில்லை எனவும் பாரபட்சத்துடன் நடந்து கொள்வதாகவும் பேரவையில் உரை. சபாநாயகர் அப்பாவு மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு செங்கோட்டையன் மற்றும் OPS ஆதரவு. தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பை புறக்கணித்தது பாமக. பாஜக MLA-க்களும் பங்கேற்கவில்லை. சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடனான ஆலோசனை கூட்டம். EPS தலைமையில் நடந்த கூட்டத்தை இன்றும் புறக்கணித்தார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள அறையில் செங்கோட்டையனுடன் அதிமுக மூத்த நிர்வாகிகள் சந்திப்பு. KP முனுசாமி, தங்கமணி, SP வேலுமணி, களவாய் சுந்தரம் ஆகியோர் சமரச முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக கூறி சென்னையில் பாஜகவினர் போராட்டம். போராட்டத்திற்கு புறப்பட்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை அக்கரை பகுதியில் வைத்து கைது செய்தது போலீஸ். வீட்டு காவலை மீறி வெளியில் வந்து போராட்டத்திற்கு செல்ல முயன்ற தமிழிசை சவுந்தரராஜன் கைது. தமிழிசை ஏற்றப்பட்ட வேனை மறித்து போலீசாருடன் பாஜகவினர் வாக்குவாதம், கைகலப்பு. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக கூறி சென்னை ராஜரத்ன மைதானத்தில் பாஜகவினர் போராட்டம். கையில் பதாகைகளை ஏந்தி தொடர்ந்து கோஷம் எழுப்பிய பாஜகவினரை குண்டுக்கட்டாக கைது செய்து வேனில் ஏற்றிய போலீசார்.
சென்னை போராட்டத்திற்கு செல்ல இருந்த பாஜக நிர்வாகிகள் பலரும் முன்னெச்சரிக்கையாக கைது மற்றும் வீட்டுக் காவல். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போலீசார் இரவு முதல் நடவடிக்கை. டாஸ்மாகில் ஊழல் என கூறி தலைமை செயலகத்தை முற்றுகையிட முயன்ற பாஜகவினர் கைது. கையில் பதாகைகளுடன் புறப்பட்ட பாஜகவினரை பாதையில் நிறுத்தி கைது செய்த போலீசார். தேதியை அறிவிக்காமல் திடீரென்று ஒரு நாள் போராட்டத்தை முன்னெடுத்தால் உங்களால் என்ன செய்ய முடியும்? தேதி சொல்லாம நடக்கும். அது 22ஆம் தேதி நடக்கலாம், எப்ப வேணாலும் நடக்கலாம். எதை வேண்டுமானாலும் முற்றுகை செய்வோம். அது முதலமைச்சருடைய வீடாக இருக்கலாம், டாஸ்மார்க் அலுவலகம். ஏன்னா எங்களை பொறுத்தவரை முதலமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அதனால எங்களை பொறுத்தவரை அடுத்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். பாஜக தலைவர்களை வீட்டுக் காவலில் வைத்தது குழைத்தனமான நடவடிக்கை என அண்ணாமலை கண்டனம். பாஜகவின் போராட்டத்திற்கு விசிக தலைவர் திருமாவளவன் வரவேற்பு. மது ஒழிப்பு கொள்கைக்காக நடத்தும் போராட்டத்தை வரவேற்பதாக கருத்து. சட்டம் ஒழுங்கு என்கிற அடிப்படையிலே காவல்துறை அந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த போராட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். மதுபானம் முற்றாக தமிழகத்தில் ஒழிக்கப்பட வேண்டும், கடைகள் மூடப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டுக்காக குரல் கொடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைவு. ஒரு பவன் 65,680 ரூபாய்க்கு விற்பனை. தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் என்ற ஆவண நூலை தலைமை செயலகத்தில் வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சங்க காலம் முதல் சமூக நீதி காலம் வரையிலான தமிழர் நிதி நிர்வாகத்தை குறுகத் திரித்த தகவல் பெட்டகம் இந்த புத்தகம் என பெருமிதம். சென்னை நுங்கம்பாக்கம் MOP வைஷ்ணவ் மகளிர் கல்லூரி அருகே அமைக்கப்பட்டுள்ள மாநகராட்சி பூங்கா திறப்பு. நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட பூங்காவை திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். திருச்செந்தூர் கோவிலில் மூச்சுத் திணறல் காரணமாக உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு முடிந்தால் உதவி செய்யுமாறு அமைச்சர் சேகர்பாபு வேண்டுகோள். இறந்தவர்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என்றும் EPS மீது குற்றச்சாட்டு. அரசியல்வாதிகளுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், இறந்தவர்கள் வைத்து அரசியல் செய்ய வேண்டாம். அந்த குடும்பத்தினுடைய நிலையை அறிந்து அவர்களுக்கு ஏதாவது உதவிட வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மனம் இருந்தால் அதற்கு முன்வாருங்கள். தேவையில்லாமல் அவதூறுகளை பரப்புவதை வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் காரைக்குடியைச் சேர்ந்த பக்தர் உயிரிழந்த சம்பவத்தில் அவருடைய உறவினர்கள் போலீஸ் மீது குற்றச்சாட்டு. இறந்தவரின் உடலை பிரேத பரிசோதனை செய்துவிடக்கூடாது என்பதற்காகவே போலீசார் கூறியபடி எழுதி கொடுத்ததாக மனைவி மகள் பேட்டி. இப்போ அதுதான் எனக்கு வேதனையாக இருக்குது. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு தெரியும். அவர் போலீஸ்கார் சொல்லக்குள்ள என் தம்பி எழுதினாங்க. ஆனால் என்ன நடந்தது CCTV ஃபுட்டேஜ் கூட எங்களுக்கு கொடுக்கல. புதுச்சேரியில் அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு உயர்கல்வி சேர்க்கைக்கான விண்ணப்ப கட்டணம் ரத்து. விண்ணப்பத்திற்கு 1000 ரூபாய் வசூலிக்கப்படும் நிலையில் இனி கட்டணம் கிடையாது என சட்டப்பேரவையில் அறிவிப்பு. சென்னை மதுரவாயலில் எலக்ட்ரிக் பைக்கில் தீப்பற்றிய விபத்தில் படுகாயமடைந்த 9 மாத பெண் குழந்தை எழிலரசி பரிதாப பலி. தீ காயமடைந்த தந்தை தாய்க்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை.
கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சுகிராமம் அருகே நகைக்கடையில் 55 சவரன் நகைகள் கொள்ளை. கடையின் சிசிடிவி காட்சிகளை உரிமையாளர் கண்காணித்துக் கொண்டிருந்த போதே கைவரிசை. இந்தியா வந்துள்ள நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. பசிபிக் கடல் பகுதியில் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை. எய்ம்ஸ் மருத்துவமனையில் நெஞ்சுவலிக்கு சிகிச்சை பெற்று திரும்பிய நிலையில் மாநிலங்களவைக்கு வந்தார் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர். அனைத்து கட்சி எம்பிக்களும் எழுந்து நின்று வாழ்த்தி வரவேற்பு. Happy Holi to everyone. டெல்லி ஜந்தர் மந்தரில் இஸ்லாமிய அமைப்பினர் ஏராளமானோர் ஆர்ப்பாட்டம். மத்திய அரசின் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக முழக்கம். தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரில் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுவதை ஏற்க முடியாது. காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடும் கண்டனம். தெலங்கானா சட்டப்பேரவைக்கு காய்ந்த மிளகாய் மாலையுடன் வந்த பாரதிய ராஷ்டிரிய சமிதி மேல்சபை உறுப்பினர் கவிதா. விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக 25,000 ரூபாய் வழங்க வலியுறுத்தல்.